அண்ணா ஏன் எம்ஜிஆர் உள்ளிட்ட நடிகர்களுக்கு இந்தி போராட்டத்தில் இருந்து விலக்கு அளித்தார்? மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற திமுகவின் 3வது மாநாட்டில் எம்ஜிஆர் பேசியதிலிருந்து, நான் கோழை அல்ல, உணர்ச்சியற்றவன் அல்ல, கொள்கையை விட்டுக் கொடுக்க விரும்புவன் அல்ல, ஆனால் என் உள்ளத்தில் நெடுநாளாக இருந்து வரும் எண்ணத்தை இங்கு எடுத்துச் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர்களுக்கு அண்ணா அவர்கள் விதிவிலக்கு அளித்தார்கள். ஒரு வியாபாரி என்னுடைய கட்சி கொள்கையை கொண்டிருப்பவர்களுடன் தான் வியாபாரம் செய்வேன் என்று சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் அவ்வாறு நடக்க முடியாது. என் தொழில்முறை அப்படிப்பட்டது. திமுக கொள்கையுள்ளவர்களுக்கு மட்டும்தான் சாமான்களை விற்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதா? இல்லை. ஆனால் கலைஞர்களாகிய நாங்கள் கொள்கைக்காகவே எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக் கொள்கிற விதி இருக்கிறது. எனவே வியாபாரம் வேறு, கலை வேறு. படம் பார்க்கிறவர்கள் கொள்கைகளை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டால் அதனால் எங்களை எதுவும் பாதிக்காது. ஆனால் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் சிறை சென்று விட்டால் பட முதலாளிகளின் நிலையும் அந்த படத்தை நம்பி பிழைத்து வந்தவர்கள் நிலையும் என்ன ஆவது? எங்களால் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக கூறி எங்கள் மீது நஷ்ட ஈடு கோரினால் என்ன செய்வது? ஆகையினால்தான் அண்ணா அவர்கள் எங்களுக்கு விதிவிலக்கு அளித்தார்.